டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்க்க போறது எக்கோசிஸ்டம். அதுல 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும், சில இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். எக்கோசிஸ்டம் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்ததுதான். The structural and functional unit of the ecology is said to be ecosystem. நம்முடைய சூழல் மண்டலம், சுற்றுப்புறத்தோட இருக்கிற மண்டலம், அதோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் அமைப்பு மற்றும் செயல் அழகாக யார் இருப்பான்னா எக்கோசிஸ்டம் இருப்பான். அந்த எக்கோசிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான 5 மார்க் கொஸ்டினை நம்ம பார்க்க போறோம், வேற எதுவும் இல்லை. ஓகேயா? அதுல என்னென்ன முக்கியம்னு தெரியும். ஃபுட் செயின் ஒன்று இருக்கும், அது முக்கியம். ஃபுட் வெப்னு ஒன்று இருக்கும், அது முக்கியம். அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். நேம் த ஃபுட் செயின் which is generally present in all type of ecosystem. Explain and write their significance. Energy transfer from one organism to the other form a chain-like structure called food chain. அதாவது எனர்ஜி மூலமா ஒரு ஆர்கானிசத்துல இருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. From the producer to the consumer, primary consumer to the secondary consumer to the tertiary consumer. It will form a chain. அதை நம்ம ஃபுட் செயின்னு சொல்லுவோம். அதில் நிறைய டைப் இருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எல்லா எக்கோசிஸ்டத்துலயும் எந்த ஃபுட் செயின் இருக்கும், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் பிரசன்ட் இன் ஆல் தி டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம். கிரேசிங் ஃபுட் செயின்ங்கிற மாதிரி டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னா சிதைக்கும் அப்படின்னு பேரு. ஆர் டிகேயிங், the food chain start from the decaying organic matter. மட்கி போன ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து, கரிம பொருள்ல இருந்து ஒரு ஃபுட் செயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னு பேர். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் எல்லா எக்கோசிஸ்டத்துலயும் இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசர் இருப்பாங்க, கன்சூமர் இருப்பாங்க, டீகம்போசர் இருப்பாங்க. உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைப்பான்கள் எல்லாரும் செத்து போனால் அது டெட்ரிட்டஸா இருக்கும், வேஸ்டா இருக்கும். அந்த வேஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் செயினுக்கு பேர் தான் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னு பேர். அதை பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் நல்லா கேவீங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின், இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அதுக்கு முன்னாடி இதுக்கு தான் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னு பேர். கீழே ஃபாலன் லீஃப் இருப்பான், அது மேல எர்த்வம் ஆக்ட் பண்ணும். எர்த்வம் ஒரு பிளாக் பேர்டு சாப்பிடுவா, வேற ஏதாவது பேர்ட் சாப்பிடுவா, அதை உனக்கு பருந்து சாப்பிடும், ஹாக். ஸோ இந்த ஃபுட் செயின் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபாலன் லீஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கு டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் பேர். அதோட சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்கான். What is the role? Detritus food chain convert the dead matters into organic compounds. மட்கி போன, சிதைஞ்சு போன டெட் ஆர்கானிக் மேட்டர் இருக்கு பத்தி ஒன்னும், அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுவோம். இட்ஸ் an important food chain for our ecosystem. ஏன்னா the waste should be eliminated. ஃபார்மான கழிவுகள் அல்லது வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியம், detritus food chain act as a natural scavengers of the ecosystem. ஏற்கனவே நம்ம படிக்கிறப்ப பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியாவையும் ஃபங்கையும் படிச்சிருப்போம். பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ். அது மாதிரி நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ், இயற்கையிலேயே காணப்படுகின்ற சுத்திகரிப்பான்கள் வச்சுக்கலாம். அவன் யாரை சொல்லுவான்னா அந்த டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னு சொல்லுவான். ஏன்னா கீழே விழுந்த வேஸ்ட் டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபுட் செயின் இருக்கு. அது மாதிரி இருந்தாலும் அதுக்கு டெட்ரிட்டஸ்னு பேர். ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Shape of a pyramid in a particular ecosystem is always different in shape. Explain with example. உனக்கு pyramidனா தெரியும். The flow of energy from the producer to consumer form a cone-like structure called ecological pyramid. அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரே ஒரு எக்கலாஜிக்கல் பிரமிட் மட்டும் ஒரு வித்தியாசமான ஷேப்ல இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். The forest ecosystem pyramid is different in shape. பாக்கி இருக்கிற பிரமிடோட இந்த ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிரமிட் வித்தியாசமா இருக்கும். ஏன்னு கொடுத்திருக்கான். The number of organisms vary from producer to tertiary level. உற்பத்தியாளர் தாவரத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, கன்சூமர் வரையும் நம்பர் இஸ் டிஃபரெண்ட். number of organisms may be different. ஒண்ணுல ஜாஸ்தியா இருப்பான், ஒண்ணுல கம்மியா இருப்பான், இன்னொன்னுல ஜாஸ்தியா இருப்பான், இன்னொன்னுல கம்மியா இருப்பான். இது மாதிரி வித்தியாசமா இருக்கும்.
எப்படின்னு சொல்றா பாருங்க. In T1 level, tropic level 1, producers like large trees are occupied in lesser numbers. அப்ப tropic level 1ங்கிறது யாரு? ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்னா உனக்கு தெரியும், பிளான்ட் தான். அந்த பிளான்ட் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துல எடுத்தீங்கன்னா மரம் இருக்கும். ஆனா ரொம்ப மரம் இருக்கும்னு அவசியம் கிடையாது. லெசர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ஆர் பிரசன்ட். ஆனா அந்த ட்ரீயை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கன்சூமர், த பிரைமரி கன்சூமர், அத T2 லெவல்னு சொல்லுவான். அந்த T2 லெவல்ல ஹெர்பிவோர்னு வச்சுக்கோ, தாவர உண்ணிகள். அந்த தாவரத்தை சார்ந்து இருக்கக்கூடியவா, அந்த ட்ரீயை சார்ந்து இருக்கக்கூடியவாளுக்கு என்ன பேரு? ஹெர்பிவோர்னு பேரு. அத T2 லெவல் அப்படின்னு சொல்லுவா, ஆர் பிரைமரி கன்சூமர்னு சொல்லுவா. அது நிறைய இருக்கும். அந்த மரங்கள் எண்ணிக்கையில் கம்மியா இருந்தாலும் அந்த மரத்தை சாப்பிடக்கூடிய, மரத்தை சார்ந்திருக்கக்கூடிய மான் எடுத்துட்டாலோ, அந்த மரத்துல இருக்கக்கூடிய வண்டு எதையாச்சும் சாப்பிடக்கூடிய பூச்சிகள் கொஞ்சம் கூட இருப்பா. அப்ப பிரைமரி கன்சூமர் T2ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது T3 எடுத்துட்டு எல்லாம் அந்த செகண்டரி கன்சூமர்ஸ்னு சொல்லுவா, கார்னிவோர்ஸ், விலங்கு உண்ணிகள்னு பேர். அது T2ஓட கம்மியா இருக்கும். T1 ரொம்ப கம்மி, பெரிய ட்ரீஸ். T2 நிறைய இருப்பா, பிரைமரி கன்சூமர் த ஹெர்பிவோர். அதை சார்ந்து இருக்கக்கூடிய T3 த கார்னிவோர், ட்ரோபிக் லெவல் 3 எடுத்துட்டு எல்லாம் T2ஓட ரொம்ப கம்மியா இருக்கும். T4 எடுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், டெர்ஷியரி கன்சூமர் அப்படின்னு சொல்லுவா, ஆர் ட்ரோபிக் லெவல் 4ன்னு சொல்லுவா. அங்க சிங்கம், புலி எல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும்னா T3ஓட கம்மியா இருக்கும். அப்ப T1 கம்மி, T2ஓட லெவல் ஜாஸ்தி. T1 மீன்ஸ் ட்ரோபிக் லெவல் 1, ப்ரொடியூசர், பிளான்ட், ஞாபகம். T2 ட்ரோபிக் லெவல் 2, ஹெர்பிவோர்ஸ், பிரைமரி கன்சூமர். T3 அப்படிங்கிறது ட்ரோபிக் லெவல் 3, கார்னிவோர், விலங்குண்ணி, ஞாபகம். T4 அப்படிங்கிறது டெர்ஷரி கன்சூமர், ஆம்னிவோர் அப்படின்னு வச்சுப்பா, சிங்கம், புலி மாதிரி வச்சுப்போம். அதோட நம்பர். அப்ப பெரிய மரம் கம்மி, அதோட சார்ந்து இருக்கக்கூடிய ஹெர்பிவோர் ஜாஸ்தி, அதோட சார்ந்து இருக்கக்கூடிய கார்னிவோர் கம்மி, அதோட சார்ந்து இருக்கக்கூடிய டாப் கார்னிவோர் ஆர் ஆம்னிவோர் வச்சுக்கலாம், அது ரொம்ப கம்மியா இருப்பா. சோ இதை பாக்குறப்ப எக்கோசிஸ்டத்தோட பிரமிடே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு மரத்தை சார்ந்து இவ்வளவு ஹெர்பிவோர். திஸ் இஸ் ட்ரோபிக் லெவல் 1, ட்ரோபிக் லெவல் 2 இஸ் மோர், ட்ரோபிக் லெவல் 3 இஸ் லெஸ், ட்ரோபிக் லெவல் 4 இஸ் வெரி லெஸ். சிங்கம், புலிலாம் 500 1000 ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்காது. தேர் லெவல் லெஸ், வெரி லெஸ். அதான் இங்க பாருங்க, ட்ரீஸ் கொஞ்சமா இருப்பா, அந்த ட்ரீயை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர் நிறைய இருப்பா, அதை சாப்பிடக்கூடிய கார்னிவோர் அதோட கம்மியா இருப்பா. ஆம்னிவோர் எடுத்துனோன்னா, ஒரு டாப் கார்னிவோர் எடுத்துனோன்னா எல்லாத்தோடையும் கம்மியா இருப்பா. ஸோ இட் வில் ஃபார்ம் அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்கலாஜிக்கல் பிரமிட். ஒரு வித்தியாசமான எக்கலாஜிக்கல் பிரமிட், கோன் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதெல்லாம் நம்மளா ஜெனரலா எழுதக்கூடிய கொஸ்டின். Generally, human activities are against to the ecosystem. Where, as you are student, how will you help to protect the ecosystem? நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட சுற்றுப்புறத்தை அதிகமாக பாதிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்டா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நம்மளாவே ஓனா எழுதக்கூடிய கொஸ்டின். As a student, I will follow the below instructions to protect our ecosystem. என்னால முடிஞ்சு பின்வரும் வழியில சுற்றி இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். I will properly maintain the biodiversity. The variability of organism in an area is said to be biodiversity. Anyway, the diversity is very important. Algae லேந்து ஆரம்பிச்சு மோனோகாட் வரையும், புரோட்டோசோவன்லேருந்து ஆரம்பிச்சு மேமல்ஸ் வரையும் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். The variability of living organism, அதுக்கு தான் பயோடைவர்சிட்டின்னு பேரு. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னாலான பணியை செய்வேன். I never use the plastic things and I never burn it. Plastic யூஸ் பண்றது நெவர்னு சொல்ல முடியாது. I will try to reduce, மேக்சிமம் ரெடியூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் யூசேஜ். and never burn it, அதை எரிப்பதையும் தடுப்பதற்கு என்னாலான பணியினை செய்வேன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். ஓகேடா தாங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டா நம்மளால என்ன பண்ண முடியும்? I am always utilize the renewable resources for my daily life. Renewable அப்படின்னா மீண்டும் நம்மளால உருவாக்க முடியும். அது மாதிரி இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் தான் யூஸ் பண்ணிப்பேன்.
ரொம்ப முக்கியம். திரும்ப பெறக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவா. That is very important. I create the awareness about ecosystem to our society. இத பத்தி படிக்கிறோம் 12th standardல. Ecosystem எவ்வளவு முக்கியம். Each and every organism has a role to perform in the world. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கு. If one organism is disturbed, the entire ecosystem is affected. ஒரு சிஸ்டத்துல இருந்து ஹெர்பிவோர் தாவர உண்ணியை ஃபுல்லா எடுத்துட்டோம்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய கார்னிவோர் இருக்க முடியாது. So each and every organism born on earth to perform a vital role. ஒவ்வொருத்தரும் முக்கியம், எல்லாரையும் பாதுகாக்கணும். அதை பத்தி ஒரு அவேர்னஸ் நம்மளோட சொசைட்டில ஏற்படுத்துவேன். I will conduct the awareness program for sustainable agriculture to our students community. Sustainable agriculture means the agriculture that doesn't affect the environment. Natural farming, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லி தருவேன். By using biofertilizers, biopesticides, bioweedicides like that. அதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். I will plant more trees in my environment. At least எங்க வீட்டுல எங்க பக்கத்து ஏரியால நிறைய பிளான்ட் பண்ணுவேன் to get more oxygen and also to sequester carbon sequestration is the main function of the plants. அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பிளான்ட் தான் கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி கார்போஹைட்ரேட்டா மாத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. அதை ஸ்டோர் பண்றதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை பண்ணுவேன். இதெல்லாம் உன்னோட ரோல். அதை நீயே சொல்ற, வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் இண்டிவிஜுவலா எழுதக்கூடிய கொஸ்டின் தான். அப்புறம் இதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி இருக்கும், நம்மளா எழுதுறதா இது. Generally in summer the forests are affected by natural fire. Over a period of time it recovers itself by the process of succession. Find out the types of succession and explain. You know forest fire. இப்ப அமேசான் ஃபாரஸ்ட்ல ஃபயர் வந்ததுன்னு டிவி எல்லாம் பார்த்தோம். ஏதோ ஒரு கண்ட்ரில கூட நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொன்னாங்க. அப்ப ஃபாரஸ்ட் ஃபயர் நேச்சுரலா வரும் எப்படின்னு உனக்கு தெரியும். ட்ரீஸோட பிரான்ச்சஸ் கிராஷ் ஆகிற சமயத்துல what will happen? Fire comes out. அப்போ உங்களுக்கு நெருப்பு வரும். இயற்கையா சம்மர் சீசன்ல ஃபாரஸ்ட் ஃபயர் இஸ் காமன் இன் தி ஃபாரஸ்ட் ஏரியா. அப்ப அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல ஃபயர் வந்துடுது, மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் டிஸ்டர்ப் ஆயிடுது. It recovers itself by the process of succession. அந்த அழிஞ்சு போன ஃபாரஸ்ட் என்ன ஆயிடும், திருப்பி ஃபாரஸ்டா மாறும் கொஞ்ச நாள்ல. Find out the types of succession and explain அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஏரியால நெருப்புனால எரிஞ்சு போன ஃபாரஸ்ட் திருப்பி வர்றது by a process called succession னு சொல்லுவாங்க. அது என்ன டைப் ஆஃப் சக்சஷன் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்கோம். சக்சஷன்ல ரெண்டு டைப் இருக்குடா. ஒன்னு பேரு பிரைமரின்னு பேரு, இன்னொன்னுக்கு செகண்டரின்னு பேரு. ஓகேயா? ஒரு பேரன் ராக்லேந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏரியாலேருந்து ஒரு ஃபாரஸ்ட் டெவலப் ஆச்சுன்னா we are calling it as primary succession சொல்லுவோம். ரொம்ப நாள் ஆகும். It will take thousands of years. ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, ஏற்கனவே அது ஒரு சக்சஷன்ல இருக்கு, டாப் மோஸ்ட் லெவலா நல்ல டெவலப் ஆன ஒரு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டமா இருக்கு. அது ஃபாரஸ்ட் ஃபயர்ல அழிஞ்சு போயிடுது. திருப்பி அந்த இடத்துல ஃபாரஸ்ட் வரது பாருங்கல்ல, திருப்பி ரீஜுவனேட் ஆகி ஃபாரஸ்ட் வந்தால் அதுக்கு செகண்டரி சக்சஷன் பேர். இது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல டெவலப் ஆயிடும். Primary succession takes thousands of years to develop into a great forest. அது primary பேர். ஏன்னா barren rock to forest. Secondary already forest is existed. அது எதனால போச்சு? forest fireனால we lost that forest and it is rejuvenated within a shorter period. அது secondary succession னு சொல்லுவா. அதை பத்தி தான் பார்க்கிறோம். Destroyed and affected forest areas are recovered by secondary succession. ஏற்கனவே இருந்த ஃபாரஸ்ட் அஃபெக்ட் ஆயிடுத்து, டெஸ்ட்ராய் ஆயிடுத்து பை ஃபாரஸ்ட் ஃபயர். அது திருப்பி ஃபாரஸ்டா மாறிதுன்னா அதுக்கு பேரு செகண்டரி சக்சஷன் பேர் டெவலப்மெண்ட்ல. ஓகேயா? அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் இது ரொம்ப ஈஸியா நடக்கும் அப்படிங்கறத அதை பத்தி செகண்டரி சக்சஷனை பத்தி கொஞ்சம் எழுதணும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். வெளி காரணிகளால் இது ஆரம்பமாகும். It starts where soil cover is already present. Covers alla soil cover. It starts where soil cover is already present. Primary succession rock la start ஆகும். அங்க சாயிலே கிடையாது. இங்க ஏற்கனவே சாயில் இருக்கு, ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்திருக்கு, அழிஞ்ச இடம் தான். அதனால இது சாயில்ல இருந்து தான் எப்பயும் ஸ்டார்ட் ஆகும். Pioneer species are developed from existing environment. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் தான் அழிஞ்சிருக்கு ஃபாரஸ்ட் ஃபயர்ல. அதுல சில சீடு ஹீடெல்லாம் இருக்கும் மண்ணு உள்ள.
அது மழை பெய்யறப்ப முளைச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய விதை முளைச்சு புதுசா என்விரான்மெண்ட் வரும். பயனியர் ஸ்பீஷீஸ், the first formed species are developed from existing environment. வெளியில இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபாரஸ்ட்ல ஏதோட மரத்தோட விதையெல்லாம் என்ன பண்ணிருக்கும், மண்ணு உள்ள இருந்திருக்கலாம். மழை பெய்யற சமயத்துல அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சாயில் ஆல்ரெடி இஸ் தேர், சீட் இஸ் ஆல்ரெடி இஸ் தேர். ஸோ ரொம்ப ஈஸியா முளைச்சிடும். இட் டேக் லெஸ் டைம் டு கம்ப்ளீட். அந்த அழிஞ்சு போன ஃபாரஸ்ட் திருப்பி ஃபாரஸ்டா வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ரொம்ப குறைஞ்ச பீரியட்ல இது என்னவா மாற முடியும், ஃபாரஸ்டா மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சக்சஷன் அப்படிங்கிறது பேரன் லேண்ட்ல இருந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அது பிரைமரின்னு பேரு. ஃபாரஸ்ட் ஃபயர்னால ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் ஒரு ஏரியால இருந்து திருப்பி பிளான்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு ஃபாரஸ்ட், அந்த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவா, அது ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு செகண்டரி சக்சஷன் பேரு. பிரைமரி சக்சஷனுக்கு ரொம்ப நாள் ஆகும். It takes thousands of years. Secondary succession takes just 100 to 150 years to develop a forest. அது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இது ஒரு கொஸ்டின். Draw a pyramid from following details and explain in brief. என்ன சொல்லியிருக்கா, ஒரு ஆர்கானிசத்தோட நம்பர் கொடுத்திருக்கா, அதை வச்சுட்டு ஒரு பிரமிட் நம்ம வரைய போறோம். அதை பத்தி எழுதணும். பாருங்களேன், ஹாக்ஸ் 50, பருந்து ஞாபகம் வச்சுக்கோ. Plants 1000, rabbit and mouse 250 to plus 250, pythons and lizard 100 plus 1, 100 plus 50 கொடுத்திருக்கா, டோட்டல் 150. இதை வச்சு நம்ம ஒரு படம் வரையறோம். இதுல உனக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் இருக்கணும், அடுத்தது பிரைமரி கன்சூமர், அப்புறம் செகண்டரி கன்சூமர், அப்புறம் டெர்ஷியரி கன்சூமர் ஆர் டாப் கார்னிவோர் இருப்பான். இதை வச்சு படம் வரைய போறோம். அதான் இங்க போட்டிருக்கேன் நான் படம். பிளான்ஸ் 1000, இவ்வளவுதான் பிரைமரி ப்ரொடியூசர் சொல்லுவா. பிரைமரி ப்ரொடியூசர் தே கன்வெர்ட் த சோலார் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இது சாப்பிடக்கூடிய பிரைமரி கன்சூமர் ஹெர்பிவோர். இது 1000 இருந்தால் இவா 500 இருப்பா. அதை சாப்பிடக்கூடிய பிரைமரி கார்னிவோர் லிசார்ட் பிளஸ் பைத்தான்ஸ் 100 plus 50 150 இருப்பா. அதை சாப்பிடக்கூடிய கழுகு ஹாக்ஸ் எடுத்துட்டு எல்லாம் 50 இருப்பா. இப்ப நம்பரை வச்சு பாக்குறப்ப ப்ரொடியூசர்ஸ் நிறைய இருப்பா, பிரைமரி கன்சூமர்ஸ் ஆர் லெசர் இன் நம்பர், secondary consumers are lesser in number, and top carnivore, the tertiary consumers are very, very less in number. So it will form a cone-like structure. We are calling it as ecological pyramid. இதை வச்சுனே தான் ரெண்டு பாயிண்ட் எழுதணும். The number of organisms present in each successive trophic level of ecosystem is called a number pyramid. இப்ப நம்ம வரைஞ்சிருக்கிறது எக்கலாஜிக்கல் நம்பர் பிரமிட். ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு ட்ரோபிக் லெவல்லையும் எவ்வளவு பிளான்ட் இருக்கா, ஆர் எவ்வளவு அனிமல் இருக்கா, ஆர் எவ்வளவு ஆர்கானிசம் இருக்கான்னு எழுதிருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா பிரமிட் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். In this pyramid, generally decreasing the number of organism from producer to tertiary consumer level takes place. Producerல இருந்து ஆரம்பிச்சு primary consumer, secondary consumer, tertiary consumer போறப்ப the number is somewhat reduced. Producer நிறையா இருந்தா அதோட primary consumer கம்மியா இருப்பா, அதோட secondary consumer கம்மியா இருப்பா, அதோட tertiary consumer கம்மியா இருப்பா. Producer நிறையா இருந்தா herbivore கம்மியா இருப்பா, அதோட carnivore கம்மியா இருப்பா, அதோட omnivore கம்மியா இருப்பா. இதெல்லாம் எங்க இருக்கும்னா பாண்ட்ல இருக்கும், கிராஸ்லேண்ட்ல இருக்கும். இது எல்லாமே the pyramid of number is always upright. மேல் நோக்கிய விதத்தில் தான் அந்த பிரமிடானது இருக்கும் என்பதை மறந்து விடாது. So ecological pyramid of number is always upright. Producer is less, primary is less, secondary அதோட கம்மி, tertiary அதோட கம்மியா இருப்பா. இது ecological pyramidல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நம்பர் தான். Okay, and the last question for you. Okay, wait for a while. Dear Tangam, vanakkam. இப்போ நம்ம பார்க்கிறது the last question for you in the ecosystem. Various stage of succession are given below. Succession na ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு மாறுறது. Converting from one stage to the other. For example, submerged hydrophytes, நீர்ல மூழ்கி இருக்கா. Free floating hydrophytes, நீர்ல மிதந்துன்னு இருக்கா. Attached floating hydrophytes, வேர் ஊன்றி இளமெதந்தன் இருக்கா. Amphibious hydrophytes, நீரிலும் நிலத்திலும் இருக்கா. Mesophytes, terrestrial plant. இது சக்சஷன் வச்சுக்கலாம். வேற மாதிரி சொல்லணும்னா ஆல்கே இருக்கா,
From algae to bryophytes, bryophytes to pteridophytes, pteridophytes to gymno to angiosperm. அது மாதிரி என்ன ஆகும்னா அது எவல்யூஷன் ஆஸ்பெக்ட் எடுத்துட்டாலும் சரி, ஒரு ஏரியால பிளான்ட் மாறி மாறி க்ரோ ஆகிட்டே வந்ததுன்னா இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதை சக்சஷன் சொல்லுவோம். அதை பத்தி பார்க்க போறோம். ஒரு சக்சஷன் இங்க கொடுத்துருக்கோம். Various stages of succession are given below. From that, rearrange them accordingly. வரிசையா ஏதோ சக்சஷன் கொடுத்துருக்கோம் in a water ecosystem, நீர் சூழல் மண்டலத்திலே. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் சக்சஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் டீடைல். இதை அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கொடுத்துருக்கான். ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ், phytoplankton stage, shrub stage, submerged plant stage, forest stage, submerged free floating stage, marsh meadow stage அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டேஜ் பிளான்ட்ல இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறும். அதுக்கு தான் சக்சஷன் பேர். எக்கலாஜிக்கல் சக்சஷன் சொல்லுவாங்க. ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஹெர்ப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஷ்ரப் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேஜ் வச்சுக்கலாம். ட்ரீஸ் இருந்தால் இன்னொரு ஸ்டேஜ் வச்சுக்கலாம். இது மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும். எதுலன்னா இங்க கொடுத்துருக்கிறது வாட்டர் எக்கோசிஸ்டம், நீர் சூழல் மண்டலத்துல இருக்கக்கூடிய வேரியஸ் சக்சஷனை கொடுத்துருக்கோம். அதை பத்தி நம்ம ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே ஒரு ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா உனக்கு தெரியும். the succession இப்ப கொடுத்திருக்க succession represented by hydrosphere or the succession starts in water. நீரிலிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு சக்சஷன். அதுல ஃபர்ஸ்ட் யார் இருப்பான்னா phytoplanktons இருப்பா. உனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். phytoplanktonsனா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்னு பேர். நீரிலே மிதக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், நுண்ணுயிர் தாவரங்களுக்கு phytoplanktons பேர். Phytoplanktons are the primary producer of the water ecosystem. நீர் சூழல் மண்டலத்திலே அவங்க தான் உணவு தயாரித்தலில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். பயனியர் இதுல யார் இருப்பா அப்படின்னா இந்த phytoplankton ஸ்டேஜ்ல பயனியர் கம்யூனிட்டி, இவங்க தான் முதலில் தோன்றியவர்கள். கிரீன் ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே, பாக்டீரியா அவெல்லாம் இங்க இருப்பாங்க. இதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகி போகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் சப்மர்ஜ்ட், நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள். அப்ப ஹைட்ரோஸ்பியர்ல வாட்டர் எக்கோசிஸ்டத்துல phytoplanktonsக்கு அப்புறம் வரது யார் அப்படின்னா சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். ஹைட்ரல்லா, வாலிஸ்னேரியா, கேரா, they are all examples for submerged hydrophytes. இந்த சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ்க்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் யார் வருவா அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், மிதக்கக்கூடிய ஹைட்ரோஃபைட்ஸ் வருவா. அதான் கொடுத்துருக்கோம். சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இதுல யார் இருப்பா? ட்ராப்பா, நிலம்போ, ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸ்னா வேறு இருக்கும். இதை தவிர அசோலா, உல்ஃபியா, பிஸ்டியா இவாலும் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் தான், பட் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் phytoplanktons முடிச்சதுக்கு அப்புறம் சப்மர்ஜ்டு பிளான்ட் டைப். அந்த சப்மர்ஜ்டு பிளான்ட் டைப்ல யார் இருப்பா அப்படின்னா சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இருக்கலாம், சப்மர்ஜ்டு கம்ப்ளீட்டா இருக்கலாம். அதுல ஹைட்ரல்லா, வாலிஸ்னேரியா ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ரீ ஃப்ளோட்டிங்க்கு லெம்னா, பிஸ்டியா, சரி அசோலா, உல்ஃபியாலாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அக்வாட்டிக் பிளான்ட்டும் இருக்கும், டெரஸ்ட்ரியல் பிளான்ட் நிலவாழ் தாவரங்களும் வாழ ஆரம்பிக்கும். டெக்னிக்கலி சேஸ் ஆம்பிபியஸ் ஸ்டேஜ்னு சொல்லலாம். நீரிலும் நிலத்திலும் வாழும் தாவரங்கள், வாழக்கூடிய திறன்பற்ற தாவரங்கள் இதுல வரும். டைஃபா அங்குஸ்டா, லிம்னோஃபில்லா, ஹெட்டரோஃபில்லா, சாஜிட்டேரியா அப்படிங்கிற பிளான்ட் எல்லாம் இந்த ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ்ல வருவோம். அது ஃபோர்த் ஸ்டேஜ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஸ்டேஜா வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா phytoplanktons, நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சப்மர்ஜ்ட், அப்புறம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், அடுத்தது ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ், அதாவது ஆம்பிபியஸ் ஸ்டேஜ் வருவா. நெக்ஸ்ட் மார்ஷி மெடோ ஸ்டேட். This is the fifth stage of hydrosphere. மார்ஷி ஷேடோனா, மார்ஷி லேண்ட்னா சதுப்பு நிலம்னு சொல்லுவோம். நீர் நிறைய இருக்கு இல்ல, அது மாதிரியான ஒரு ஸ்டேஜ். சாயல்ல தண்ணி சில சமயம் இருக்கும், சில சமயம் சாயில் ட்ரையா இருக்கும். மார்ஷி லேண்ட் சொல்லுவா, சதுப்பு நில பகுதி. இந்த ஸ்டேஜ்ல என்ன செடி இருக்கும்னா சைப்ரஸ் அப்படின்னு செடி இருக்கும்.
கேரக்ஸ் அப்படிங்கிற செடி இருக்கும். இத மார்ஷி மெடோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் shrub. shrubனா உனக்கு தெரியும், plants with bushy appearance, புதர் செடிகள் காணப்படக்கூடிய ஒரு நிலை என்று கூறலாம். இதுல அல்லஸ் பாப்புலஸ் அப்படிங்கிற பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். இவாளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் ஹாஸ் காட் தி எபிலிட்டி டு அப்சார்ப் மோர் வாட்டர், அதிக அளவு நீரினை உறிஞ்சும் திறன் பெற்றிருக்கும். தட்ஸ் வை த ஹேபிடட் பிகம் ட்ரை. அதனால இது இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையா மாற ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இஸ் த ஃபாரஸ்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் அண்ட் செவன்த் ஸ்டேஜ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். எக்கலாஜிக்கல் சக்சஷன்ல கடைசியில ஃபாரஸ்ட் வருவாங்க. கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் தான் சொல்லுவோம். ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் வந்தா, சப்மர்ஜ்ட் வந்தா, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வந்தா, அட்டாச்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வந்தா, amphibious வந்தா, shrub stage வந்தா, finally the forest stage. இதுல ட்ரீஸ் தான் இருப்பா, பேம்பூ இருக்கலாம், டெக்டோனா இருக்கலாம், ஆர்டோகார்பஸ் இண்டிகிரிஃபோலியான பிளான்ட் இருக்கலாம். சோ அப்ப ஹைட்ரோஸ்பியர்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல யார் இருப்பா? ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் இருப்பா. அப்ப வெறும் வாட்டர் பாடி கொஞ்சம் கொஞ்சமா gradually it is converted into a forest. இது மாதிரி எக்கலாஜிக்கல் சக்சஷன் ஹைட்ரோஸ்பியர்ல நடக்கிறத உங்க புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.